டாக்டர் ஆனந்த் வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க. சித்தி. என்னடா உன் பாட்டி மூக்க சிந்தி அழுதுண்டே, அவளைத்தான் ஆல்ரெடி தலைமுழுகியாச்சே, இப்ப ஏன் ஆத்துக்குள்ள வந்தான்னு கேட்டிருப்பாளே. சித்தி, உன் அத்தை எல்லாரும் நிக்கிறோம், எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா ஏன் ஆத்துக்குள்ள வந்து என் மகளை கூட்டிட்டு போவா, நீங்களும் பாத்துட்டு இருக்கேளேன்னு உன் மாமாவை வறுத்தெடுத்திருப்பாளே. சித்தி. அவன் எதுவுமே பேசலையா? யாரு? உன் மாமா. சித்தி, அது நான் உன்னை வளர்த்தவடா, என்கிட்ட மறைக்காத. பரவாயில்ல, சொல்லு. சித்தி, அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு உன் குடும்பத்து மேல எந்த கோவமும் இல்ல, உறவும் இல்ல. நான் அங்க வந்தது பிரியாவுக்காக மட்டும்தான். அவங்க கிட்ட சொல்லி வை. சரிங்க சித்தி. காரை டிரைவ் பண்ணிட்டே பேசுறியோ? ஆமா. சரி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. சித்தி, உங்ககிட்ட பேசணும் பிரியாவை பத்தி. அவ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வேற ஏதாவது வேலை இருக்கா? ஆமா சித்தி, அந்த வேலை ஒரு சின்ன வேலை. சரி, முடிச்சிட்டு வா. சாரி சித்தி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சித்தி. பிரியா என்ன பண்றா? இங்கதான் உட்கார்ந்திருக்கா. பேசுறாளான்னு தெரியல. போனை தட்டுமா? இல்ல வேண்டாம் சித்தி, நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே, நான் நேர்ல வரேன் சித்தி. சரி, பார்த்து டிரைவ் பண்ணு. ஓகே சித்தி. டாக்டர், நான் வரேன். ஓகே டாக்டர். பிரியா, இதோ வந்துடுறேன். ஹலோ. ஹலோ. ஆனந்த், ஹலோ. நீங்க ஆனந்த் தானே? ஹலோ, எனக்கு தெரியும் நீங்க ஆனந்த் தானே? ஹலோ ஆனந்த்.
இப்படி பிரியா கிட்ட போச்சு? அத்தை, இது என் ஃபோன் தான். சரி, ஆனா இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நான் மூர்த்தி நம்பர் மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பாருங்க. அப்புறம் பார்க்கறேன். ஹலோ, பாரதி மேடம். ஹாய். எப்படி இருக்க? ஃபைன் மேடம். எப்போ வந்தீங்க? மார்னிங் தான். ஆமா, என்னது இது இந்த ஃபோன்ல வர? இது அர்ச்சனா மொபைல். அர்ச்சனா அங்க வந்திருக்காளா? வந்திருந்தா செக்கப் முடிஞ்சு போயிட்டாளே. ஃபோனை மறந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஓகே. இன்னைக்கு நான் அர்ச்சனாவை செக் பண்ணேன். ஒய்ஃபை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற போல இருக்கு. எப்ப வர? ஈவினிங் வரேன் மேடம். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். நீ வந்து வாங்கிக்கோ. தேங்க்யூ மேடம். பாய். பாய். அத்தை, என்னோட கியூப் காணாம போச்சு. புதுசா ஒன்று வாங்கி தரீங்களா? மிக்கி மவுஸ், டெடி பேர் எல்லாம் இருக்குமே. இல்ல வேண்டாம். கலர்ஸ் ரெட், எல்லோ, ப்ளூ. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? யார் நீங்க? டாக்டர் ஆனந்தோட வீடு இதுதான். ஆனா அவர் கிளினிக் போயிருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. நானும் நான் அவரை பார்க்க வரல. மிஸ்ஸஸ் ஆனந்த். ஓ, என்ன விஷயம்? அவங்க கிட்ட என் ஒய்ஃபோட ஃபோன் இருக்கு. உங்க ஒய்ஃபோட போனா? ஆமாங்க, மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் கூப்பிடுறேன். மிஸ்டர் மூர்த்தி. ஹாய். ஒரு நிமிஷம் இருங்க, போன் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஏண்டி, போற வர இடத்துல கவனமா இருக்க மாட்டியா? அவங்க போனை நீ ஏன் எடுத்துட்டு வந்த? ஏன் திட்டுறீங்க? ஏதோ ஞாபகம். 2 ஃபோன் ஒரே மாதிரி இருக்கு, மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. போய் போனை எடுத்து கொடுப்போ. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, Yeah, எடுத்துட்டு sure. வந்துடுறேன். அம்மா, அவருக்கு டீ போட்டு கொடு. சாரி, ஒரே மாதிரி இருந்ததுனால எடுத்துட்டு வந்துட்டேன். நோ ப்ராப்ளம். நெருமையை நீங்கள் திருப்பி தரீங்க. நான் என் ஒய்ஃபை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட உங்கள் ஃபோன் இருந்தா நானும் திரும்பி கொண்டு வந்து தரேன். தேங்க்ஸ். இவர் தான் உங்கள் வீட்டுக்காரரா? ம். சாரி, உங்கள் ஹஸ்பண்ட்? ஆமா. ஹீரோ மாதிரி இருக்காரு. நீங்க கூட அவருக்கு ஏத்த ஜோடி தான். நைஸ் பேர், மேட் ஃபார் ஈச் அதர். சரிங்க, நான் கிளம்புறேன். இருங்க, டீ சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல.
உங்க ஹஸ்பண்ட் வந்தா சுத்தி போடுங்க. சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு. ஃபிலிம் டைரக்டர்ஸ் யார் கண்ணையும் படலையா? சான்ஸ் வந்தா விட்டுற வேண்டாம்னு சொல்லுங்க. நானே நிறைய கண்ணு வச்சிட்டேன். வரேங்க. ம். ம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வாங்க சிஸ்டர், உட்காருங்க தேங்க்யூ சிஸ்டர். மேடம். ஆ. நீங்க எப்போ வந்தீங்க? நேத்து ஐம் சாரி, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், சொல்லுங்க. வைதேகி விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? சொல்லுங்க, எப்படி இருக்கா? வைதேகி தானே? நல்லா இருக்கா. ம். இது வரைக்கும் 6 அடாப்ஷன் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ம். அந்த ரெக்வெஸ்ட்டை எல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்து டிசைட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா. ம். புரியுது. என்னன்னு தெரியல, காலையில எழுந்திரிச்சதும் கிழக்கு திசையை பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் வைதேகி மட்டும்தான் கண்ணில் படுறா. வைதேகி மட்டும்தான் பிடிச்சிருக்கு. வைதேகி விஷயத்துல நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாதே. தட்ஸ் வை ஐ நீட் யூ. ஸோ வைதேகியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அவ வாழ பழகிடுவா. ஆனா என்ன? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தை தானே. நோ, நான் கம்ப்ளைண்டா சொல்லல. அவளுக்கு இந்த உலகம், இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் பத்தி புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடாப்ஷனை லேட் பண்ணா போற இடத்துல தான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் வச்சு பிஹேவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ம், புரியுது. வைதேகி இப்போ வேற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆ? எனக்கு ஏன் அம்மா இல்ல, அப்பா இல்ல அப்படின்னு கேக்குறா. சாரி சிஸ்டர், நான் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம் சண்டே மீட் பண்ணலாமா? ம். We will discuss about this later. ஓ, நிச்சயமா. உடம்ப பாத்துக்கங்க. ம். God bless you. Thank you. வாங்க. வரேன். பிரியா, பிரியா, ம். போலாமா? ம்.
பிரியா ம்? போலாம். ஆ, அத்தை, என் கியூப் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. எனக்கு புதுசா வாங்கி தரீங்களா? ஆ, மிக்கி மவுஸ் டெடிபேர் படம் போட்டிருக்குமே. ம். ஆ, அது வேண்டாம். கலர்ஸ் இருக்கும்ல, ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ. போலாம். அந்த கியூப். கார்ல போகும்போது பேசலாம் வா. ம். கண்ணாடி எடுத்துக்க. ஹாய் டாக்டர். ஹாய் ஆனந்த். ஹாய் டாக்டர். ஹவ் ஆர் யூ ஜென்டில்மேன்? ஃபைன் மேடம். பொண்டாட்டிக்காக மட்டும்தான் மெடிசன்ஸ் அப்டேட் பண்ணுவியா இல்ல? சொல்லிட்டாளா? இல்ல இல்ல, நான் பார்த்தேன். ஓ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ம். என்ன பார்க்கணும், நான் மட்டும் வர முடியலன்னு பல ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஆனா அர்ச்சனாவோட மொபைலை வாங்குறதுக்கு மட்டும் பரபரப்பா ஓடி வந்திருக்க. ஓகேப்பா. ஓகே டாக்டர். ம். தேங்க்யூ மேம். ஓகே டாக்டர். பாய். பாய் பாய். பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? இது ரெட் ஃபிஷ் தானே? அப்படி ஒரு ஃபிஷ் இருக்கா? ஆ, இல்லையா? சரி வா சாப்பிடலாம். வா. ம். உட்காரு. ம், சாப்பிடு. ம். வே, என்னடி சுகர். பத்தலையா? ம். இந்தா, பக்கத்துல தானே இருக்கு, நீ எடுத்து போட்டுக்க. போட்டுக்க. ம். வா.
பிரியா ம்? சுகர் போட்டுக்கிட்டியா? ஆ மூர்த்தியை கவனிக்கல? ஹாய். மூர்த்தி, டோன்ட் ரியாக்ட் லைக் தட். நீ ஏதோ சாப்பிடுறியாப்பா? வேண்டாம் சித்தி. ஷோ ம். அத்தை, ம்? ஆ, அது ரேட் ஃபிஷ் தானே? அப்படி ஒரு ஃபிஷ் இருக்கா என்ன? இல்லையா? நீ இன்னும் சாப்பிடலையா? ம், சாப்பிட்றேன். அது பேர் என்ன? ஃப்ளோர் கார்ன். மூர்த்தி, அவளே சொல்லட்டும். நீயே அதுக்கு ஒரு நல்ல பேர் வைமா. ம், சரி. அத்தை, டைகர் ஃபிஷ். நாட் பேட். வேற பேர் கூட வைக்கலாம். மூர்த்தி, ம்? ம். எத்தனை நாளா இப்படி இருக்க நீ? சித்தி, எத்தனை நாளா இப்படி இருக்க? எதையோ தொலைச்சிட்ட மாதிரி எங்கேயோ பாத்துக்கிட்டு. பிரியாவை கல்யாணம் பண்ணதுல இருந்தா? சித்தி, சாப்பிடு. எப்ப தெரிஞ்சது? சித்தி, ஸ்கிப் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டியா? விளக்கமா தான் கேட்கணுமா? பிரியா இப்படி இருக்கிறது எப்ப தெரிஞ்சது? கல்யாணம் ஆகி 45 days கழிச்சு. எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு பிரியா சொன்னா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ எப்படி ஓகே சொன்னா? மிரட்டினீங்களா நீ உன் மாமா எல்லாருமா சேர்ந்து? அவதான் மிரட்டினா. இங்க எல்லாரையும்